ஹலோ, உங்க பேர் என்ன? My name is Tenu. உங்க பேரு? I am Jan Dek Jo. அங்கிள் உங்க பேரு செம சூப்பரா இருக்கு. Don't say uncle, say brother. ஓகே ஓகே. ஹலோ. Hi Ultra Girl. ஹலோ மிஸ்டர் மணி. ஹாய் மிஸ்டர் ராக். ஹாய் தேனு. ஹாய் மீனா. ஹாய் பிங்கி. ஹலோ ஜான் டெக் ஜோ. ஹலோ சிக்குனி. ஆமா, மத்தவங்கலாம் எங்க? ஓ, அவங்க ரூம்ல இருக்காங்களா? ஓகே, நான் அவங்களுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்குள்ளவா? நீ என்ன 100வது நாள் தான் டாஸ்க் வைப்பாங்கன்னு நினைச்சியோ? ஓகே ஓகே ஓகே, டோன்ட் ஃபைட். இங்க சேர்ந்தா இருந்தாதான் விளையாட முடியும். அத முதல்ல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கேம்ல ஒவ்வொரு ஃபேமிலியும் தனித்தனியா விளையாட போறீங்க. இந்த கேம்ல ஒருத்தர் தோத்தாலும் அந்த ஃபேமிலியே எலிமினேட் ஆகி வெளில போயிடுவீங்க. என்னடா மணி, ரூல்ஸ் இப்படி போடுறாங்க? உன் பிளான் எல்லாம் பகல் கனவா போச்சேம்மா. போ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம வெளில போகிறோம். எல்லா பேரும் இப்ப அவங்கவங்க ரூமுக்கு போங்க. உங்களுக்கு என்ன டாஸ்க்னு அங்க சொல்லப்படும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்கை பத்தி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர மற்ற யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. அப்படி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா கேமை விளையாடாமையே நீங்க எலிமினேட் ஆகி வெளில போயிடுவீங்க. அச்சோ, ஃபஸ்ட்டு டாஸ்க்கே என்ன இவ்வளோ டஃப்பாக இருக்கு? தனியாக விளாண்டா கூட ஜெயிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த சிக்குனியோட விளாண்டா ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்கே. ஹாய், உங்கள் பேர்? I'm Rian. ஓ, ஓகே ஓகே. மை நேம் இஸ் கத்திரா. நான் அவளோட அண்ணன் ஹசைனி, கும்ஃபு ஹசைனி. Hi, nice to meet you. என்ன இந்த கேம் ஷோக்கு தனியாக நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? எல்லா பேரும் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஆமாம், நான் என் பிரதர் நிக்கிலோட வரலான் இருந்தேன். கடைசியில் அவன் என் கூட சண்டை போட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஹாய் ரியான். ஹாய் கத்திரா. ஹாய் ஹுசைனி. ஹாய் அல்ட்ரா கேர்ள். ஏன் சோகமா இருக்கீங்க ரியான்? உங்க கூட விளையாடுறதுக்கு பேர் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. இதோ உங்களோட பேர். ஹாய் நிக்கில். ஹாய் நிக்கில், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. சரி, நீங்க எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போயிருங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன டாஸ்க்னு அவங்கவங்க ரூம்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் சொல்லுவாங்க. Game starts. ஐயோ 10 கோடி ஒரே ராத்திரியிலே போதே. ஐயோ 10 கோடி ஒரே ராத்திரியிலே போதே. என்னெல்லாம் கனவு வச்சுருந்தேன் இந்த 10 கோடியை வின் பண்ணிட்டா. கேம் விளாடுறதுக்குனே ஒரு பெரிய வீடு, கிரிக்கெட் விளாடுறதுக்குனே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு, வேர்ல்டு டூரெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேனே. டேய் மணி, என்னடா அந்த பக்கம் திரும்பி ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? வா, சாப்பிட்டேல, வா தூங்கு வா. மா, கொஞ்சமாவது சீரியஸா இருமா. ஃபர்ஸ்ட் டாஸ்க் இப்ப கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல தோத்தா நடைய கட்ட வேண்டியதான் வீட்டுக்கு. வீட்டில் இருக்கிற நினப்பிலே இருமா, சாப்பிட்டனே வந்து தூங்குடான்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் அதையே சொல்லிகிட்டு இருக்க. ஹலோ மீனான் ஃபேமிலி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிக்கலாமா? சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. சார் மற்ற ரூம்லலாம் கேட்டிங்களா சார்? நீங்க தானே மேடம் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், அதனால உங்கள்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும். சார் நீங்கள் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரலாம்ல சார்? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய கேம் வந்துதான் ஆகணும். சும்மா ரேமா. சரி, ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு நான் சொல்லிடுறேன், கவனமாக கேளுங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுப்பேன். உங்களுக்குள்ள எத்தனை தடவை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு சொல்ல போகிற ஆன்சர் ஒரே தடவை தான் சொல்லணும். நான் கொஸ்டின் ஒரு தடவை தான் சொல்லுவேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். அதனால் கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல போகிற ஆன்சரும் ஃபைனல் ஆன்சராக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றவே முடியாது அந்த ஆன்சரை. அச்சோ, கொஸ்டினை சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பீதியை கிளப்புறாங்களே. அண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே.
எனக்கு மட்டும் ஜாலியாவா இருக்கு, எனக்கும் பயமாதே இருக்கு. வயிற்றுலாம் புளிய கரைக்குது. எக்ஸாமுக்கு கூட நான் பயந்ததில்ல தேனு இப்படி. சரி, கொஸ்டினை கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கே இது ஏதாவது இருக்கா? இங்கே ஏதாவது இருக்கா? மிஸ்டர் மணி, என்ன தேடுறீங்க? ஒன்றும் இல்லை சார், பேப்பர் பேனா தேடினேன் சார். சாரி பாஸ், அதெல்லாம் இந்த ஷோவில் கிடையாது. ஓகே, நான் கொஸ்டின் சொல்கிறேன். எந்த இன்ட்ரப்ஷனும் பண்ணக்கூடாது இடையில. உங்களுக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவங்க தான் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துவீங்க. அது என்ன? இன்னைக்கு ஃபுல் நைட் உங்களுக்கு ஆன்சரை யோசிக்க டைம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் நீங்கள் எனக்கு ஆன்சரை சொல்லணும். இன்கேஸ் அந்த ஆன்சர் தப்புனா பெல் அடிக்கும். நீங்கள் உங்கள் லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு மெயின் டோர் வழியாக வெளில வந்துடலாம். ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எங்கத்த தூங்குறது?